ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியின் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். எலிசாவின் இடத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து தன்னுடைய புலம்பி குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். எலிசாவின் இடத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து தன்னுடைய புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு தேவ ஊழியக்காரன் ஊழியத்தின் நாட்களிலே ஏதோ செலவுக்காக கடன் வாங்கியிருக்கிறான். வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்குள்ளாக மரித்து போகிறான். அந்த கடனை அடைக்க முடியாத அந்த விதவை பெண் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடனை கொடுத்தவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறார்கள். எதற்காக? கடன் வாங்கினவனுடைய பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போவதற்காக. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா, அவருடைய பிள்ளைகளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுமா என்று சொல்லி தேவ ஊழியக்காரனாகி எலிசாவின் இடத்தில் ஓடி வருகிறார். எலிசாவும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறார். அந்த தீர்வு அந்த விதவையின் வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயை பார்த்து, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த எண்ணெயை என்ன செய்வது என்று எலிசா சொல்லிக் கொடுக்கிறார். இதை தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவன் மகனை பார்த்து கேட்குது, தன் மகனின் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். கடைசியில் பாருங்களேன், அப்பொழுது ஆமா, இப்போ இந்த பிரசங்கத்தின் சாராம்சம் எங்க இருக்கிறது என்றால், பாத்திரம் இல்லை என்ற உடனே எண்ணெய் நின்று போயிற்று. அப்போ எண்ணெயில பிரச்சனை இல்லை, கர்த்தர் கொடுக்கிற அற்புதங்களில பிரச்சனை இல்லை. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரங்கள் தான் இல்லாமல் இருந்தது. ஓகே, now coming to the point. இன்றைக்கு அநேகர் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதம் வேண்டும், அற்புதம் வேண்டும், அதிசயம் வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்னமோ அற்புதத்திலும் இல்லை, அதிசயத்திலும் இல்லை, தேவ ஆவியிலும் இல்லை, தேவ வரத்திலும் இல்லை. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் இல்லாததுதான் பிரச்சனையே. இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, எவ்வளவு பாத்திரங்களை கொண்டு வந்தாரோ அவ்வளவு பாத்திரங்களும் நிரம்பும் மட்டும் எண்ணெய் வடிந்து கொண்டே இருந்தது. The oil kept on flowing as long as there was an empty vessel. The moment the empty vessel was over, the oil stopped flowing. அற்புதம் பாத்திரம் இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அற்புதம் நின்று போயிற்று. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் உள்ள அசுத்த ஆவிகள், உலகத்தின் ஆவிகள் நம்முடைய பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையை அடிமையாக்குவதற்காக வாசல்களிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமானால் உன் வீட்டிலே எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவி உன் வீட்டிலே இல்லாவிட்டால் உன் பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு அடிமைகளாய் மாறி விடுவார்கள். நீங்க